ஃபிதன், ஃபித்னாக்கள் உருவாகுதல். இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், நம்ம சஹாபாக்கள் ஃபித்னாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்னாவை பார்க்குற மாதிரியும் எப்படி தெரியுமா? நம்ம ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதன்னு கற்பனை பண்ணிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி கற்பனை இருந்தாங்க தெரியுமா? என்னடா ஃபித்னா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கிக்கங்க. நம்ம எதில் இருக்கிறோம்? ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதா அப்படின்ற என்ன? இங்க ஃபித்னா இல்லாத அடிப்படை, ஃபித்னா இருப்பது தான் அடிப்படை. சஹாபாக்கள காலத்தில் எப்படி இருந்தாங்கடா? ஃபித்னா வந்துட்டு ஏன் இந்த ஃபித்னா வந்தது இப்படின்றது அங்க அடிப்படை. எது? ஃபித்னா இல்லாத காலம். எப்படி என்று சொன்னா, ஒரு காலம் இருந்தது, பிதஅத்வாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார்கள். முத்தஸிலாக்கள், முர்ஜிஆக்கள், அஷ்அரியாக்கள். ஏன்? அப்ப அஹ்லு சுன்னா தான், குர்ஆன் சுன்னா பேசுற மக்கள் தான் 90% அவங்க தான் உறுதியா இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை, இதுதான் கூட. அதனால இங்க பேர் வைக்க வேண்டியிருக்குது. எங்க இவங்க யார்? அஹ்லு சுன்னா, சலஃபியா, இப்படி பேர் வச்சு இவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப புரிஞ்சு கொள்ளணும், அதை ஒரு காலகட்டம் அது. இப்ப அந்த அளவுக்கு ஃபித்னா. இமாம் மாலிக் இப்னு அனஸுடைய மஜ்லிஸ்ல ஒருவர் வந்து கேட்கிறாரு, மா தகூலு ஃபில் இஸ்திவா, இஸ்திவாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இஸ்திவா பத்தி என்ன சொல்றீங்க? அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது ஆகி இருக்கிறான், அர்ஷின் மீது இருக்கிறான் பத்தி என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொன்னாரு? அல் இஸ்திவா மஅலூமுன், இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வஸ் அதாவது வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், அது எப்படி என்றே தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், அதை பத்தி கேட்பது பித்அத். அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த கேட்ட பித்அத்வாதியை வெளியே போடுங்கன்றார் மா மாலிக் இப்னு அனஸ். ஏன்? இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லயே தடுத்தால் தான் இந்த மாதிரி 100% இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடாது, தவறான சிந்தனை வராது. ஆனா இதை ஷேக் நாசருல் அல்பானி எடுத்து சொல்றாரு, ஹாதா ஃபி அஹ்தி மாலிக், இது யாருடைய காலம்? இமாம் மாலிக்குடைய அஹ்து. ரசூலுல்லாஹ் சொன்னதலே இமாம் மாலிக்குடைய காலகட்டத்தில். இன்றைக்கு அப்படி அல்ல, பிதஅத்வாவுடைய கேள்வியில வரவேற்கணும், கேட்கணும். ஏன்? இந்த அஹ்லு சுன்னா எத்தனை? கொஞ்சம் பேர், பிதஅத்வாதிகள் அதிகம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த கேள்விகளை வரவேற்ற அந்த சந்தேகங்களை இல்லாமலாக்க வேண்டியிருக்குது. இது சந்தேகம் வந்த பின்னால், அது சந்தேகம் வருவதற்கு முன்னால். விளங்கிட்டா? இது மாதிரி தான் ஃபித்னாவும். ஃபித்னாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைய ஃபித்னா காலம் ஃபித்னா இல்லாத காலம் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ற காலம். சஹாபா கட்ட காலம் அப்படி இல்லை, ஃபித்னா இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்று கற்பனை பண்ண காலம். வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. துஹூருல் ஃபிதன், ஃபித்னா காலம். ரசூலுல்லாஹ் போறாங்க மதீனால ஒரு இடத்தால. போற நேரத்தில் ஒரு வீடு, சாதாரண வீடு, திறந்திருக்கக்கூடிய ஒரு வீடு, ஆட்கள் இல்லாத ஒரு வீடு. அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தாங்க வீட்டை. வீட்டில் பார்த்தா ஓலை வீட்டில் என்ன செய்யும்? வெளிச்சம் உள்ளுக்கு வாரது என்ன செய்யும்? விளங்கும். பார்த்துட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எப்படி இந்த வீட்டுக்குள்ள மழை பொழிந்தால் இந்த இடைவெளிகளால நீர் சொட்டுமோ அதுபோன்று இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா கொட்டுவதை பார்க்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள தண்ணீர் இல்லை, கூரை போட்டிருப்பது மழை நீர் வராமல், ஆனால் சொட்டு சொட்டாக வருவது முழு வீட்டை என்ன செஞ்சிடும்? பரவிரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போல அந்த ஃபித்னாவுக்கு முன்னறிவு செஞ்சாங்க. அதுக்கு முதல் கட்டமும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? யார் இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா வந்து விடுமோ என்பதில் அபூபக்கர்லாம் மிச்ச கவனமா இருந்தாங்க. சிலர் நினைச்சாங்க ஜக்காத்தை மறுத்தாங்களே இதான் ஃபித்னாவோ, முர்த்ததா போனாங்களே, பொய் நபிக்கு பின்கால போனாங்களே இதுதான் ஃபித்னாவோ நினைச்சாங்க. ஆனா அது ஃபித்னா இல்ல, அது ஃபித்னா இல்ல. அதுல அபூபக்கர் நிக்கல, உமர் நிக்கல, உஸ்மான் நிக்கல, அலி நிக்கல ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க யாரும் இருக்கல. இன்னும் சொல்ல போனால் அப்படி போனவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்ட நபி தோழர்கள். அட்லீஸ்ட் மக்கா வெற்றி போராட்டத்தில் கூட என்ன செய்யல, கலந்து கொள்ளவில்லை. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கடைசி பகுதியில். அப்படியான கோத்திரங்கள் தான் போச்சு. ஆனால் இதை ஃபித்னா இல்லட்டாங்க நபி தோழர்கள். அப்ப அமைதியா பார்த்து கண்டிக்கிறாங்க, அது ஃபித்னா இல்ல. அதை கூட அவங்க ஃபித்னா நினைக்கல. சுப்ஹானல்லாஹ், இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மறுத்தாங்க, அதை ஃபித்னா இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா எப்ப ஆரம்பிக்க தெரியுமா? உமர்லாம் கேட்கிறான், உமர்லாங்களுக்கு அந்த கவனம் இருந்தது. ஹுதைஃபா கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபித்னா பத்தி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருண்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவுக்கு அவருடைய தொழுகை, நோன்பு இதெல்லாம் என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிரும். நான் அதை கேட்கலேன்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் அந்த ஃபித்னாவை கேட்கவில்லை. கடல் அலை போல் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஃபித்னாவை சொல்லுங்கள். நாங்கள் விளக்கம் ஃபிக்ஹ் உமர்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே அதுக்கே நீங்க பயப்படுறீங்க? இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா,
உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது என்னாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் பயந்தார், என்ற ஆட்சியில் தான் வருவேன் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுக்லக், ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஃப்தஹ், கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னார்கள் பல் யுக்ஸர், உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? உடைக்கப்படும். உமர்லாம் அதுக்கங்களை எதுவும் கேட்கல, போயிட்டாங்க. அதுக்கங்களை கேட்டாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இதை உமர்லாம் கேட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை தன் மாணவர்களுக்கு சொல்றாங்க. மாணவர்கள் ஒரு கேட்கிறாரு, உமருக்கு தெரியுமா தான் தான் அந்த கதவு என்ற விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இவர் உமர் என்று சொல்லிட்டாரு, உமர் தான் அந்த கதவு, தான் தான் அந்த கதவு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஹுதைஃபா சொன்னார், விடிந்தால் எப்படி பகல் காலை என்பது தெரியுமோ அதுபோல தான் தான் அந்த கதவு என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இதில் மரணிச்சாங்களோ அதுக்கு முந்தின குத்பால ஏறணும்னு சொன்னாங்க, நான் கனவு கண்டேன், ஒரு சேவல் என்னை ஒரு 3-4 முறை கொத்துவது போன்று ஒரு கனவு கண்டேன். நான் எப்படி கஅன்ன தீகன் நகரனி தலாதன், 3 முறை கொத்துவது போல் ஒரு கனவு கண்டேன். வலா உரானி இல்லா ஹதர அஜலி, என் மரணம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. எப்படி என் மரணம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க அறிவின் மூலம் அவர்களுக்கு சில அறிவு என்ன செய்து இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்த வீக்ல என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தான் கொல்லப்பட போற செய்தி, இந்த சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வரப்போற செய்தி, இதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணமும் அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிறந்தவர் என்பதில் எந்த சமுதாயத்தோடும் கருத்து முரண்பாடு இருக்கல. அதுக்கு பின்னால அலி சிறந்தவரிடத்துல கருத்து முரண்பாடு இருக்கல. ஆனா யார் ஹலீஃபாண்டத்துல கருத்து முரண்பாடு என்ன செஞ்சது இருந்தது, யார் ஹலீஃபாண்டத்துல கருத்து முரண்பாடு இருந்தது. இந்த இடத்துல இருந்தே என்ன செஞ்சிட்டாங்க முனாஃபிக்குகள், இப்ப போடலாம். எப்பயும் நபித்தோடர்களுடைய கெட்ட எண்ணங்களால ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ள வரல, அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை. ஆனால் என்றைக்கு விதைக்கலாம் என்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்றைக்கு ஒரு லேசான தன்மை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, விளங்கிச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இதான் காலப்பகுதி என்று விளங்கிட்டு ஃபித்னாக்களை என்ன செய்தார்கள், விதைத்தார்கள். அந்த விதைப்பதன் மூலம் என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். முதல் ஃபித்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஜமல் யுத்தம், அதே போல சிஃபியன் யுத்தம், மதீனாவில் உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்ட ஹர்ரா அந்த யுத்தம், அது போன்ற பல ஹவாரிஜுகளோடு நடந்த யுத்தங்கள் என்று கொள்கை ரீதியான அதுபோல அரசியல் ரீதியான என்று எல்லா பிரச்சனைகள் என்ன செய்தது, ஃபித்னாக்களும் வர ஆரம்பித்தது. இந்த நேரத்தை பற்றி நபித்தோழர்கள் நிறைய கேட்டாங்க. அபூதர்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஃபித்னா வந்தா என்ன செய்ய, நாங்கள் அஃபலா நுனாபிதுஹும் பிஸ்ஸைஃப், நாங்கள் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஒன்றுதான், நீங்கள் அவர்களும் ஒன்றுதான். அப்ப என்ன செய்ய, வாளை உடைங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் வாளை உடைங்க. ஏன் உடைக்க சொன்னாங்க, தெரிஞ்சு கூட இல்ல, தெரியாம கூட நீங்க போயிடக்கூடாது, தெரியாம கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இல்ஸம் பைத்தக், வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க ரசூலுல்லாஹ். வீட்டை நுழைந்து வந்தாலும் போராட வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது எந்த ஃபித்னாக சொன்னாங்க, மார்க்க ரீதியாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபித்னால உங்களோட ரத்தத்துக்கு காரணம் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இந்த ஃபிக்ஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய இருந்தது. அதனால ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒருவருடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது என்று மரணித்தவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, லேசால விளக்கம் இல்லாம கோழையாக என்ன செய்யல, அப்படி மௌத்தாகவில்லை. எத்தனையோ யுத்தங்களை கலந்து கொண்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் நடந்தாங்க தெரியுமா, அப்படி எந்த ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது, இதுதான் என்ன செஞ்சாங்க, மரணிச்சாங்க. சாதாரணமாகவே நம்ம செஞ்சிருவோம். ஒரு ஆட்சியிலிருந்து கூட ஒரு ஓடர் என்ன செய்யல, அவர் பண்ணல. அந்த தக்வாவுக்கும் அந்த இறையச்சத்துக்கும் அந்த நேர்மைக்கும் யாரும் நெருங்க மாட்டார்கள், யாரும் நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், இன்ன பைன யதை ஸா, அபூ சயீத் அல் குத்ரி, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்ன பைன யதை ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஃபித்னன் ககிதஇல் லைலில் முத்லிம், எப்படி இரவு கார் இருள் இருக்குதே, இந்த கார் இருளுடைய தொடர்கள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஃபித்னாக்கள் இந்த மறுமை நாளுக்கு முன்னால் இருக்கின்றன. யுஸ்பிஹு ரஜுலு ஃபீஹா முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் முஃமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக விடுவார். வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையில முஃமினா இருப்பாரு, காலையில காஃபிராக இருப்பார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் காயிம், நின்றிருப்பவரை விட அன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். நாங்க ரசூலுல்லாஹ் நின்றிருப்பவரை விட, நின்றவனுக்கு லேசா ஃபித்னால கலந்து கொள்ளலாம், அதை விட இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். வல் காயிமு ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அதே போல நின்று கொண்டிருக்கிறாரே அவர் சிறந்தவர், நடப்பவரை விட அவர் சிறந்தவர். வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாய்,
அதே போல நடந்து கொண்டிருப்பவர் ஓடிக்கொண்டிருப்பவரை விட சிறந்தவர் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபகஸ்ஸிரு கஸியக்கும் வகத்தியு அவ்தாரக்கும் வضربوا بسيوفكم الحجاره فان دخل على احدكم فليكن كخير ابني ادم சுப்ஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எப்படி தெரியுமா உங்களுடைய அம்புகளை ஒட்டச்சிடுங்க நாங்க ஈட்டிகளை உடைத்து விடுங்கள் வாளை சிவரிலே அடியுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஃபித்னா வந்தால் ஆதமுடைய மகன்மார்களில் சிறந்தவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து கொள்ளுங்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய 2 பிள்ளைகள்ல சிறந்தவர் எப்படி இருந்தாரு அப்படி இருந்து கொள்ளுங்கள் நீ என்னை கொண்டு ஏண்ட பாவம் உனக்கு தான் எனக்கு எந்த பாவம் இல்லை இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன் அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாரே அது மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்க நாங்க ரசூல் எப்படி சொன்னாங்க எந்த ஃபித்னாவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஃபித்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கை வைக்காதீங்க நாங்க ரசூல் சகோதரர்கள் கை வைக்காதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த சகோதரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எது அநியாயம் எது நியாயம் என்றே தெரியாதா அதுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றது தெரியாதா அதனால தான் சகோதரர்களே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அதே போல அபூ பர்ஸத் அல் அஸ்லமி எத்தனையோ நபி தோழர்கள் ஒதுங்கினாங்க அவங்க இதை விளங்கினாங்க அவர் இப்னு உமர் கோழையா இப்னு உமர் கோழையான்னு கேட்கிறேன் ஒதுங்கினார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஃபித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருகிறது என்றால் முதலாவது சகோதரத்துவத்தை யோசிச்சு நம்ம இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிக்காமல் தான் எங்களது எல்லா வேலைகளும் இருக்கணும் கொள்கைக்கு மறுப்பா இருக்கணும் விமர்சனமா இருக்க வேண்டும் ஏன்னா இஸ்லாம் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தை விட பெரியது சகோதரத்துவம் கிடைச்சது எதால இஸ்லாத்தால அதான் எங்களுக்கு பெரியது ஆனால் அடுத்தவனுடைய மானம் மரியாதை அவனது உடல் அவனது உயிர் அவனது சொத்து இதுகளை சூறையாற அளவுக்கு இந்த ஃபித்னா என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அதை சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி அஹ்மத் அபூ தாவூத் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம்